ஹலோ ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் டு காட். இந்த இந்த லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. தண்ணியை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. செடிங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவரை நம்ம இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் ஒரு நேச்சரை பார்க்கும் போதோ நீங்கள் ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது, அவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணது. இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா, இப்போ ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் அதை விட அதிகமாக அவர் சந்தோஷப்படுவார். அதனால் ஒரு ஒரு நேச்சரையும் பார்த்து இவ்வளோ அற்புதமாக நீங்கள் படைச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி, இது எல்லாமே நம்மளுக்காக தான் அவர் படைச்சிருக்கிறாரு. எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள். இன்னைக்கு இந்த இந்த வருஷத்தில் நான் இன்னொன்று சொல்லலான் இருக்கு. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், சங்கீதம் 23. ஸோ கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் நம்மளோட மெய்ப்பர் அவர். ஆகவே நீங்கள் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப நன்றியாக இருக்கணும். நீங்கள் ஒரு பொழுதும் இந்த வருஷம் முழுவதுமே எந்த குறைவும் வரக்கூடாது, எந்த ஒரு தாழ்ச்சியும் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தரே நம்மளோட மெய்ப்பராக இருக்கிறார். ஸோ இதை நீங்கள் டெய்லி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை சொல்லி 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 அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வருஷம் முழுது அவர் மட்டுமே உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பார். நன்றி.